ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். 3 டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு ஃபைலு, அது இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிறது தான் நேற்று தமிழ்நாட்டு அரசியலில் நடந்த மிக முக்கியமான ஒரு த்ரில்லிங்கான விஷயம். நேற்று நம்ம தமிழ்நாட்டு சட்டசபையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மேலே மானிய கோரிக்கை டிபேட் நடந்து கொண்டிருக்கும் போது திமுக எம்எல்ஏ ஐ பெரியசாமி அவர்கள் பேசி முடிச்சதுமே அமைச்சர் ஆனந்த் அவர்கள் எந்திரிச்சு அதற்கான மிக காரசாரமான ஒரு பதில சொல்லி முடிச்சார். அப்ப எதிர்கட்சி பக்கத்துல இருந்து ஒரே ஒரு கேள்வி வந்துச்சு. அது என்ன தெரியுமா? ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி. அவ்வளவுதான். அப்படியே மொத்த சட்டமன்றமுமே ரணகளம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கூச்சல், ஒரே சத்தம், அப்படியே பெரிய சண்டை களமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். உடனடியாக அப்படியே ஒரு ஃபில்ம் என்ட்ரி தான். முதல்வர் விஜய் அவர்கள் சட்டுன்னு எந்திரிச்சு வெறும் 7 வார்த்தையில பதில் சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. அந்த 7 வார்த்தைகளுக்கு அப்புறம் மொத்த சட்டமன்ற சபையே ஒரே அமைதியில லாக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்னாரு தெரியுமா? ஓபன் பண்ண வச்சிராதீங்க. தமிழ்நாடு முழுவதுமாக நேத்து ராத்திரி இதை எல்லாருமே ஒரு த்ரெட் அல்லது ஒரு வார்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எழுத ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் அதை அப்படி எடுத்துக்கல. ஏன்னா இது வெறும் வார்னிங் கிடையாது, இது ஒரு டைமிங் டிசிஷன். ஒரு மிக முக்கியமான ஊழல் ஃபைல் தன்னுடைய கையில இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நியூஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபைல் இன்னும் ஓபன் பண்ணாம இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு ஹாட் நியூஸ். அதுதான் நாம இன்னைக்கு பேச போறோம். சிஎம் விஜய் அவர்களின் இந்த பேச்சு, இந்த ஃபைல் சம்பந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட் பற்றி நான் நல்லா யோசிச்சேன். ஏன்னா நான் இப்ப இந்த வீடியோல சொல்ல போறது 2 பக்கத்துக்குமே கொஞ்சம் உறுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப ஒரு நுவான்ஸ்டு டாபிக். முதல்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருந்துச்சுன்னு நாம பார்க்கலாம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? அதுல என்ன இல்ல அப்படிங்கிறது. சட்டசபையில அவர் சொன்னது இதுதான். இதை நான் சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா எதிர்கட்சி ஆதாரம்னு கேட்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம நிதியமைச்சர் பேசும்போது 3 டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி ஆடிட் பண்ண ஃபைல்ஸ் என் டெஸ்க்ல இருக்குன்னு சொன்னாரு. அவர் அதை போற போக்குல சும்மா சொல்லிட்டு போகல. உண்மையிலேயே அந்த ஃபைல்ஸ் என் டெஸ்க்ல தான் இருக்கு, அத்தனையும் ஆதாரத்தோட இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த வரியை ரொம்ப நல்லா கவனிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஒரு நம்பர் இருக்கு. எது? 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிளியரா சொல்லிட்டார். ஆனா அதுல ஒரு பேர் கூட இல்ல, ஒண்ணுமே கிடையாது. எந்த 3 டிபார்ட்மெண்ட் சொல்லல, எந்த பீரியட்னு சொல்லல, யாரு ஆடிட் பண்ணாங்க, சிஏஜி பண்ணாங்களா, இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆடிட்டா, இல்ல இது ஒரு இன்டர்னல் ரிவ்யூவா அப்படின்னு சொல்லல, எத்தனை பேஜஸ்னு கூட சொல்லல. ஆனா நம்பர் மட்டும் மிச்சமா சொல்றாரு. எது? 3. அது மட்டும் தெளிவா நம்ம கையில இவரு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இது தற்செயலா நடந்த விஷயம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. அரசியல்ல நம்பரை மட்டும் சொல்லிட்டு நெய்மை விட்டுடுறது ஒரு டெக்னிக். ஏன் தெரியுமா? ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய பேரை சொன்னா அடுத்த நிமிடமே அது ஒரு குற்றச்சாட்டா மாறிடும். குற்றச்சாட்டு வந்ததுமே அதுக்கு பதில் வரும். அந்த பதிலுக்கு ஒரு கவுண்டர் வரும். அப்படியே அது ஒரு டிபேட்டா போயிடும். ஆனா 3 டிபார்ட்மெண்ட்ஸ்னு மட்டும் சொல்லி விட்டுட்டீங்கன்னா யாராலையும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அது அப்படியே காத்துல தொங்கிக்கிட்டு நிற்கும். நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க பேரு அந்த 3க்குள்ள இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதப்ப நீங்க எதை டிஃபெண்ட் பண்ணுவீங்க? யாருக்கு பதில் சொல்லுவீங்க? எப்படி தயாராவீங்க? இதுதான் அந்த 7 வார்த்தையுடைய முழு விளையாட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நேரத்தை, இந்த காலத்தை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நேத்து திடீர்னு வானத்திலேருந்து வந்து கீழே விழல. இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு. வெறும் 4 நாளுக்கு பின்னாடி போங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் 80வது சுதந்திர தின விழா. தான் முதல்வராகி முதல் தடவையாக கொடியேத்திட்டு மொத்த தமிழ்நாட்டுக்கும் பேசினாரு. அவர் மொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசல, மொத்த இந்தியாவுக்குமே பேசினாரு. உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக பேசினாரு. அதுல இடையில கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைகளை பேசினார். தெரியுமா? அது எதுக்கு தெரியுமா? தமிழர்களுக்கு மட்டும் கிடையாது, மொத்த இந்தியாவும் சரி, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அவரை உற்று நோக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஊழல் பற்றி என்ன யோசிக்கிறாரு, தமிழ்நாட்டின் வருங்காலம் பற்றி என்ன யோசிக்கிறாரு அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக மட்டும் அவருடைய அன்னையுடைய ஸ்பீச்சோடைய கோர், ஒரு ஹார்ட் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம், அதை மட்டும் ஆங்கிலத்துல பேசினார். சோ முதல் முறையாக ஒரு முதல்வராக கொடியேத்திட்டு மொத்த தமிழ்நாட்டுக்கும் பேசினாரு. அன்னைக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? லஞ்சம், ஊழல், இந்த 2ல இருந்தும் தமிழகத்தை காக்க வந்திருக்கோம். அப்படி காப்பாற்றுறது கூட நமக்கு ஒரு சுதந்திரம் தான். அதனாலதான் இப்போ ஒரு வெளிப்படையான நிர்வாகம் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு சொன்னார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளிப்படையான நிர்வாகம், ஒரு டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றவரு ஆகஸ்ட் 18ஆம் தேதியில ஓபன் பண்ண வச்சிராதீங்க அப்படின்னு சொல்றாரு. 3 நாள் ஃப்ரெண்ட்ஸ், 3 நாள் கேப்ல ரெண்டுமே நேர் எதிரான வாக்கியம். இதை நான் பொய்ன்னு சொல்லல,
எப்பவுமே பொய்ன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா இதுல ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குன்னு நிச்சயமாக சொல்லுவேன். ஏன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து மக்கள் முன்னாடி வைக்கிறது, அதை கையில வச்சுக்கிட்டு பாருங்க எங்கிட்ட இருக்குன்னு சொல்றது டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. அது ஒரு லெவரேஜ். ரெண்டுமே வேற வேற விஷயம். இன்னும் 6 நாளைக்கு பின்னாடி போங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர் பட்ஜெட் டிபேட்டுக்கு ஒரு பதிலுரை கொடுத்த நாள். ஆகஸ்ட் 5ஆம் தேதியில பொது பட்ஜெட், 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட், 7, 10, 11 3 நாட்கள் அமர்க்களமான டிபேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 12ஆம் தேதி தான் இவர் பதில் கொடுக்கிறார். அந்த பதில்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய ஆடிட் ஃபைல்ஸ் முதல்வருடைய டெஸ்க்ல இருக்கு அப்படிங்கிற வரிய இந்த மாநிலத்தில் முதல் தடவையாக தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமாக கேட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிதி அமைச்சர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி சொல்றாரு, முதல்வர் ஆகஸ்ட் 18ஆம் தேதியில அதை கன்ஃபார்ம் பண்றாரு. அவர் 12ஆம் தேதி சொன்னார்ல, அன்னைக்கே நம்ம வீடியோல நாம சொல்லியிருந்தோம், இவர் 3 ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. இந்த ஃபைல்ஸை இவங்க எப்போ ஓபன் பண்ணுவாங்க, இதை பற்றி எப்போ பேசுவாங்க அப்படின்னு நாம ட்ராக் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு நான் அன்னையோட வீடியோல சொல்லியிருந்தேன். 2 பேருமே ஒரே நம்பரை சொல்றாங்க. ஆனா 2 பேருமே நெய்ம சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் ஒருவேளை நாக்கு தவறி சொல்லிட்டாருன்னா அதை நாம ஆக்சிடென்ட் அப்படின்னு விட்டுடலாம். ஏன்னா இப்ப தாவேக அரசுல இருக்கக்கூடிய நிறைய மினிஸ்டர்ஸும் சரி, நிறைய எம்எல்ஏஸும் நாக்கு தவறி பல விஷயங்கள் பேசுறாங்க, பல கதைகளை சொல்றாங்க. அது ஓகே. ஆனா 2 பேருமே 6 நாள் கேப்ல ஒரே விஷயத்த ஒரே அளவுல ஒரே மாதிரி சொல்றப்ப அது ஆக்சிடென்ட் ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது. அது ஒரு மெசேஜ். இப்போ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. 2 மாசத்துக்கு பின்னாடி ஜூன் 16ஆம் தேதி இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முழு கதையுடைய டோட்டல் கோர் சென்டர், டோட்டல் அப்ஜெக்டிவ், டோட்டல் கோல், டோட்டல் டார்கெட் இருக்கு. ஆனா வேடிக்கை என்னன்னா, நேத்து ராத்திரி இதை பற்றி யாருமே பேசல. ஜூன் 16ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதே அரசு, இதே நிதியமைச்சர் தமிழ்நாட்டுடைய நிதி நிலை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். மாநிலத்துடைய டோட்டல் கடன், ரெவென்யூ டெபிசிட், எப்படிப்பட்ட செலவுகள் இருக்கு எல்லாத்தையும் ஒரு பப்ளிக் டாக்குமெண்டா மக்கள் முன்னாடி வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற பேர்ல வச்சாங்க. அது மே 10ஆம் தேதி இதே சிஎம் விஜய் அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்காக கொடுத்த வாக்கு என்னன்னு, நாங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம். அதை அவங்க சொன்ன மாதிரியே நிறைவேற்றினாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ரெக்கார்டா அப்பவும் சொல்லியிருந்தேன், இப்பவும் சொல்றேன். இதுல யாருக்கும் எந்த சந்தேகமுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான 32 துறைகளுக்கும் தனித்தனியாக வெள்ளை அறிக்கை கொண்டு வர பிளான் இருக்கு. அதாவது இன்டர்னலா அவங்களுடைய உள் வட்டாரத்தில் அப்படி மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்குன்னு பரவலான ஒரு செய்தி வலைதளங்கள்ல அடிபட்டுச்சு. ஆனா அதை அரசு அபிஷியலா சொல்லாததுனால நாம அதை எங்கேயுமே உறுதியாக சொல்லல. ஆனா ஜூன் 16ஆம் தேதி நடந்தது இன்னைக்கு உலகம் முழுவதுமாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவங்க வெளியிட்ட ரிப்போர்ட் இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். இப்ப புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அரசு கிட்ட ஏற்கனவே ஒரு மெக்கானிசம் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய கணக்கை மக்கள் முன்னாடி வைக்க ஏற்கனவே அவங்க கிட்ட ஒரு ப்ரூவ் பண்ண ஃபார்மேட் இருக்கு. அதை அவங்க ஜூன் 16ஆம் தேதியில யூஸ் பண்ணி மொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் காட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கேள்விதான் இப்ப மிச்சம் இருக்கு. என்னது? இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கான வெள்ளை அறிக்கையை மட்டும் ஏன் ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடாம அது ஒரு டெஸ்க் மேல வைக்கப்பட்டிருக்கு, ஒரு டெஸ்க் மேல வைக்கக்கூடிய ஃபைலா மட்டும் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எல்லாருக்குமே வருது. அதுக்கான பதிலை இன்னைக்கு ஒவ்வொருத்தரா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதுல நாம சொல்லக்கூடிய பாசிபிலிட்டின்னு பார்த்தா 3 விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 3 மட்டும் தான். ஒன்னு ஒருவேளை அந்த ஆடிட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சு அப்ரூவ் பண்ணாம இருக்கலாம். அல்லனா அந்த 3 கணக்குமே கோர்ட்ல தாக்கி பிடிக்கிற அளவுக்கு டாக்குமெண்ட்டுகள் இன்னும் தயாராகாம இருக்கலாம். அப்படின்னா அதை அப்படியே வெளிப்படையாக சொல்லிடலாம். என்னன்னு பண்ணியிருக்கிறோம், இப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாராக இருக்கு, பட் அதுல இன்னும் ஒரு சில ரிப்போர்ட்ஸ், ஒரு சில டேட்டா தரவுகள் கேதர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல எந்த ஒரு சங்கடமுமே கிடையாது. அது ஒரு மெத்தட். 2, இந்த டாக்குமெண்ட் முழுசாக தயாராக இருந்து அதை எப்ப வெளியிட்டா அதிக பொலிட்டிக்கல் இம்பாக்ட் கிடைக்குமோ அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். இப்படித்தான் தலைவர் அண்ணாமலை ஒரு வார்த்தை இப்போ ஊடகங்களில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்னன்னு, எங்கிட்ட மணி இருக்கு, பட் தேவைப்படும் போது மட்டும்தான் அந்த மணி அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 3வது விஷயம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிக்க வேண்டிய பாசிபிலிட்டி. அதை எப்போதுமே வெளியிட வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன்னா ஓப்பன் பண்ணாத ஒரு ஃபைல் இருக்கிற ப்ரெஷர் ஓப்பன் பண்ண ஃபைலை விட ரொம்ப அதிகமான ப்ரெஷர். அதாவது ஓப்பன் பண்ணாத ஃபைலில் இருக்கிற ப்ரெஷர் ஓப்பன் பண்ண ஃபைலில் ஒரு சில நேரம் இருக்கவே இருக்காது. இது தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ரெஷர் பாலிடிக்ஸ். இதுல
இந்த 3 விஷயத்துல எது உண்மைன்னு இப்ப தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா அந்த 3வது பாசிபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் இந்த மாநிலத்துல யாராலையுமே மறுக்க முடியாது. இந்தியாவிலேயே அதை யாராலையுமே மறுக்க முடியாது. இப்போ திரும்பவும் மே 10ஆம் தேதிக்கே போலாம். ஒரு உச்சகட்டத்தில் இருந்த நடிகர் தான் கட்சி தொடங்கிய 2 வருடத்துல ஒரு மிகப்பெரிய மாநிலத்துக்கு முதல்வராக பதவியேற்ற அன்னைக்கே நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல மேடையில் ஏறி அவர் சொன்ன விஷயம், நிர்வாகத்துல முழுமையான டிரான்ஸ்பரன்சியை தான் நான் விரும்புறேன். ஒன்லி ஒன் பவர் சென்டர். அந்த மே 10ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாள் ஓடி இருக்கு தெரியுமா? 102 நாட்கள். இந்த 102 நாட்கள்ல இந்த அரசு ஏற்கனவே ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கு, ஏற்கனவே ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்கு. அந்த வெள்ளை அறிக்கையில ஒரு சில உண்மைகள் இருக்கு. ஆனா அதே அரசு 101வது 102வது நாள்ல 3 டிபார்ட்மெண்ட்டுடைய கணக்கு ஒரு அறைக்குள்ளேயே கிடக்குது அப்படின்னு அவங்களாகவே வெளிப்படையாக சொல்றாங்க. இதுல எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தாவேக அரசு கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் தெளிவா சொல்றேன், எனக்கு பிரச்சனை இந்த மாநிலத்துடைய ஒரு ரொம்ப பழைய பழக்கம். ஏன்னா இங்க ஒவ்வொரு ஆட்சியுமே இதே வேலையை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னு, கையில ஒரு ஃபைலு, மேடையில் ஒரு வார்னிங், மக்கள் கிட்ட ஒரு நீண்ட வெயிட்டிங் பீரியட், அப்புறம் 5 வருஷம் கழிஞ்சு அந்த ஃபைல் எங்க போச்சு, என்ன ஆச்சு, யாருமே கேட்கறது இல்ல, யாருமே சொல்றது இல்ல. திமுக ஆட்சியில் இருந்தப்ப ஏடிஎம்கே மேல ஃபைல் இருந்துச்சு, ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தப்ப டிஎம்கே மேல ஃபைல் இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் அது ஒரு விசாரணையை ஆரம்பிச்சு ஒரு ரிப்போர்ட்டா முடியாமலேயே காணாம போயிடுச்சு. அதற்கான தண்டனையோ, அதற்கான ஒரு அவுட்கமோ, அதற்கான ஒரு க்ளோஷரோ வந்ததே கிடையாது. இப்போ நேத்து சட்டசபையில சிஎம் விஜயை பார்த்து, அவருடைய கட்சி நபர்களை பார்த்து, அமைச்சர்களை பார்த்து ஆதாரம் கேட்டது யாருன்னு நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரு? எதிர்கட்சி. அதே எதிர்கட்சி திமுக கட்சி ஆட்சியில் இருந்த 5 வருடங்கள்ல தன் மேல வந்த கேள்விகளுக்கு எத்தனை ரிப்போர்ட் வெளியிட்டுச்சுன்னு, எத்தனை ஆதாரங்களை வெளியிட்டாங்க அப்படின்னு நாமளும் கேட்கலாம்ல. ஆதாரம் கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்குன்னா ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய கடமையும் உங்களுக்கு இருந்திருக்கணும். 2 பக்கமும் இதே கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் ஒரே கணக்கு தான். இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ல கடைசி வரி என்னன்னு பாருங்க. ஏன்னா அன்னைக்கு அவர் சொன்னதிலேயே மிக முக்கியமான வரி அதுதான். ஆனா அத ஒரு சேனல் கூட, ஒரு நியூஸ் பேப்பர் கூட ஹெட்லைனா போடல. என்ன சொன்னாரு? இடைத்தேர்தலையாவது ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கணுமா இல்லையா? வெளியில பாக்குறப்ப இது ஒரு சிம்பிளான ஒரு நக்கல் மாதிரியான கேள்வி மாதிரி நமக்கு இருக்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது நக்கலே கிடையாது. அது ஒரு கேலண்டர். ஏன்னா இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல எத்தனை சீட்டு காலியா கிடக்கு தெரியுமா? 5 6. திருச்சி கிழக்கு முதல்வரே 2 இடத்துல ஜெயிச்சு பெரம்பூரை வச்சுக்கிட்டு மே 10ஆம் தேதியிலிருந்து விட்ட சீட் அது திருச்சி கிழக்கு. அப்புறம் மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், இப்படி 4-5 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் மே மாதம் ராஜினாமா பண்ணிட்டு போனதுனால காலியான சீட்ஸ். 5 சீட்ஸ், ஒரு இடைத்தேர்தல், ஒரு ஓபன் பண்ணாத ஃபைல். நீங்க இந்த 3ஐயுமே ஒரே வரிசையில வச்சு பாத்தீங்கன்னா இந்த ஃபைலுடைய எக்ஸ்பைரி டேட் உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓபன் பண்ணாத ஒரு ஃபைல் ஒரு ஆயுதமா அப்படின்னு கேட்டா அது ஒரு ஆயுதமே கிடையாது. ஆனா ஓபன் பண்ணாத ஃபைல் ஒரு கிளாக் மாதிரி, ஒரு கடிகாரம் மாதிரி. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. முதல் நாள் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். எதிர்கட்சி உடனடியாக அமைதியாகும். அதை நாம நேற்று சட்டசபையில பார்த்தோம். அதிமுகவும் யோசிச்சிச்சு, திமுகவும் யோசிச்சிச்சு. என்னன்னு, யாரை பற்றி பேசுறாரு, என்ன ஃபைல், எப்ப நடந்தது, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பேரு அந்த 3 ஃபைலுக்குள்ளாடி இருக்குமோன்னு உங்களுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம். 30 நாள் கழிச்சு அதோட வேல்யூ பாதியா குறையும். அந்த ஃபைல்ஸோட வேல்யூ பாதியா குறையும். ஏன்னா ஒரு வார்னிங்க 2வது முறை 3வது முறை அப்படின்னு சொல்லும் போது அது வார்னிங்காவே இருக்காது, அது ஒரு பழக்கமா மாறிடும். அப்புறம் ஒரு 90 நாள் கழிச்சு அது என்ன ஆகும் தெரியுமா? அது முழுசா தலைகீழா திரும்பிடும். ஏன்னா 90 நாள் கழிச்சு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கு தெரியுமா? அந்த ஃபைல்ல என்ன இருக்கு அப்படின்னு கிடையாது, இவ்வளவு நாளா அந்த ஃபைலை ஏன் ஓபன் பண்ணல அப்படின்னு இருக்கும். அந்த நாள்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபைல் எதிர்கட்சி மேல இருக்கிற ஒரு சுமை கிடையாது, அது ஆளுங்கட்சி மேல இருக்கக்கூடிய சுமையாக மாறும். இதுதான் இந்த மாநிலத்தில் ஒவ்வொரு ஆட்சியிலையுமே ஆட்சி செய்யக்கூடிய அரசு தவறவிட்ட செய்த மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம், தவறவிட்ட கணக்கு அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, சிங்கப்பூர்ல, துபாயில, லண்டன்ல, கலிபோர்னியால இருந்து இதை பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தமிழர்களுக்கு உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நேர்மையா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க இப்ப வேலை பார்க்கிற நாட்டுல ஒரு அரசு எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஆனா நான் இப்ப அந்த ஆதாரத்தை வெளியிட மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லி எத்தனை நாள் தாக்கி பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அங்க என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு டாக்குமெண்ட் அரசாங்க அறைக்குள்ள நுழைஞ்ச அந்த நிமிடமே அது ஒரு பப்ளிக் ரெக்கார்டா மாறிடுது. யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், யாரு வேணும்னாலும் அந்த ரெக்கார்டை பார்க்கணும்னு கேட்கலாம். ரைட் டு இன்ஃபர்மேஷன், RTI, அதை அரசு கொடுத்தே ஆகணும்.
பிறகு பார்க்கலான்னு யாருமே சொல்ல முடியாது. நமக்கு அந்த சிஸ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இருக்கிறது இவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான். அதனால தான் இங்க ஒரு ஃபைல் ஒரு டாக்குமெண்டா மாறுறதே இன்னைக்கு ஒரு அரசியல் முடிவாக மாறிடுச்சு. இப்ப என்னுடைய நிலைப்பாட்டை நேரடியாக சுத்தி வளைக்காம நான் சொல்லிடுறேன். இந்த அரசும் கூட 5 வருஷம் ஓடணும். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. இந்த அரசு நல்லது பண்ணும்போது நாம அதை ரெக்கார்ட்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஜூன் 16ஆம் தேதி வெள்ளை அறிக்கை வந்தப்ப சொன்ன இன்னைக்கு அதே விஷயத்த நான் திரும்பவும் சொல்றேன். ஆனா அதே நேரத்துல ஒரு சாதாரண மனுஷனா ஒரு கோரிக்கையையும் இந்த அரசுக்கு நான் வைக்கிறேன். அந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய ஆடிட் ரிப்போர்ட்டை ஒரு வார்னிங்கா வச்சுக்காம ஒரு வெள்ளை அறிக்கையாக சட்டசபையில நீங்க டேபிள் பண்ணணும். ஏன்னா அதுக்கான வழி ஏற்கனவே இந்த அரசு கிட்ட இருக்கு. எப்படி ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியக்கூடிய அளவுல தூக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஃபார்மேட்டும் அந்த ஃபார்முலாவும் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு. அது ஒர்க் ஆயிருக்கு. ஜூன் 16ஆம் தேதி நீங்களே அதை பண்ணி காட்டியிருக்கீங்க. ஒரு டாக்குமெண்ட் ஒரு டெஸ்க் மேல இருந்தா அது வெறும் பிரஷர். அதே டாக்குமெண்ட் சட்டசபை மேசை மேல வந்து விழுந்தா ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு தமிழ்நாட்டு வரலாறு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய முழு ரிப்போர்ட்டும் இடைத்தேர்தல் அறிவிப்பு முன்னாடி வராது அப்படின்னு நான் சொல்றேன். வந்தாலும் ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தனியா வரும். 3 ஒரே நாள்ல வரவே வராது. நான் தப்பா இருந்தா முதல் ஆளா நானே வந்து இந்த இடத்துல உங்ககிட்ட வந்து அதை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறேன். ஆரம்பத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஃபைலை ஓபன் பண்ணாம வச்சிருக்கிறது எப்படி ஒரு அரசுக்கு சாதகமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் மட்டும்தான். அந்த நாளை தாண்டக்கூடிய அடுத்த நிமிடமே அந்த ஃபைல் தன்னுடைய உரிமையாளரையே திரும்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த ஃபைல் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க மேலேயே கேள்வி விழும். நேற்று சட்டசபையில சொல்லப்பட்ட அந்த 7 வார்த்தையை எதிர்க்கட்சி ஒரு வார்னிங்கா கேட்டுச்சு. ஆனா நான் அதை ஒரு வாக்குறுதியாக, ஒரு ப்ராமிஸாக, ஒரு கமிட்மெண்டாக கேட்டேன். அந்த வாக்குறுதி நிறைவேறுதா இல்லையான்னு பார்க்கறதா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரூ சிட்டிசன், உண்மையான தமிழர்களின் கடமை. இந்த 3 டிபார்ட்மெண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல பதில் சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much my dear friends watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.